வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. முருகனின் அருளா ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மேலும் ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் பொதுவாகவே நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. உங்களுடைய மனமும் அமைதியாக தான் வச்சுப்பீங்க. நிலைத்த தன்மையோடு இருக்க விரும்புவீங்க. வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் உறுதியாக நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய நபர்னே உங்களை சொல்லலாம். எதையும் அவசரப்படாமல் யோசித்து செய்வீங்க. ஒருவரை மனசில் வச்சா கடைசி வரையும் துணை நிற்பீங்க. அதே போல் குடும்பத்தையும் உறவுகளையும் ரொம்ப மதிக்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். செலவிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சேமிப்பிலும் ஆர்வம் உங்களுக்கு இருக்குது. மேலும் நல்ல வாழ்க்கை, நல்ல உணவு, அழகான பொருட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலும் சில நேரம் உங்களுடைய பிடிவாதம் அதிகங்க. உங்களுக்கான பலவீனமாக சில சமயம் இது மாறிவிடுது. மற்றவங்கள உடனே ஏற்க மாட்டீங்க. கோபம் வந்தால் நீண்ட நேரம் மனதில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்பிக்கை துரோகம் நடந்தால் எளிதில் மறக்க மாட்டீங்க. அதே போல் உண்மையான அன்பை விரும்பக்கூடிய நபர்னே சொல்லலாம். ஒருவரை நம்பிட்டீங்கன்னா முழு மனதோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உறவில் பாதுகாப்பு நிலைத்தன்மை தேடக்கூடிய நபர்னே சொல்லலாம். உங்களுக்கு தொழில் பணம் விஷயம் பொறுத்தவரை வியாபாரம், நிலம், கலை, வங்கின்னு விவசாயம் சார்ந்த துறைகளில் முன்னேற வாய்ப்பு இருக்குங்க. மெதுவாக வளர்ந்தாலும் பெரிய நிலை அடையக்கூடிய நபர் தான் இந்த ரிஷபராசி நண்பர்கள் நீங்கள். மேலும் உங்களுக்கான பலவீனம் என்னன்னா இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியங்க. இதனால தான் சில தடைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க. உங்களுக்கான முக்கியமான பலவீனம் என்னன்னா பிடிவாதம் அதிகமாக இருப்பது. ஒரு முறை முடிவு எடுத்துட்டா அது நல்லது கெட்டதுன்னு கூட யோசிக்க மாட்டீங்க. அதே இடத்துல நின்று பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. மேலும் மாற்றத்தை விரும்ப மாட்டீங்க. புதிய விஷயத்தை ஏற்க நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் தாங்க நீங்கள். சில சமயம் தேவையற்ற கவலை மனதில் வச்சுட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அதே போல் உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டாலும் வெளியே அமைதியாக தான் தெரிவிங்க. உங்களுக்கு கோபம் வந்தால் அமைதியாக விலகிடுவீங்க. உடனே சண்டை போடாமல் இருந்தாலும் மனதில் வச்சுட்டு தான் இருப்பீங்க. அதிக பாசம் காரணமாக ஏமாற வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் இருக்குது. நம்பிக்கை வைத்தவங்களாம் காயப்படுத்தக்கூடிய நேரம் கூட சொல்லலாம். அதே போல் சோம்பேறித்தனம் சில நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை தள்ளி போடும். அதை மட்டும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேண்டாங்க. இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாரையும் உடனே நம்ப வேண்டாம். பிடிவாதத்தை கொஞ்சம் குறைத்தாலே வாழ்க்கை இன்னும் உங்களுக்கு எளிமையாக மாறும். புதிய வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா பயமின்றி முயற்சி செய்யுங்க. நிச்சய வெற்றி உண்டு. மேலும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் தற்போது ஏற்படக்கூடிய அசுர பௌர்ணமி, அதாவது வைகாசி மத பௌர்ணமியொட்டி பார்த்திங்கன்னா இந்த நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்க வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் சரவண பவா போற்றியின் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக மெதுவான முன்னேற்றமும் சில நல்ல மாற்றங்களும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த பௌர்ணமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் இடத்துல புதிய பொறுப்புகள் வரலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் மெதுவாக சாதகமாக உங்களுக்கு மாறப்போகுது. பண வரவு நன்றாக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை கவனிக்க வேண்டும். நண்பர்கள் மூலம் ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் உங்களுடைய உறவுல புரிதல் இனி அதிகரிக்க போகுது. தனியாக இருந்தீங்கன்னா புதிய அறிமுகம் ஏற்படும். பழைய நினைவுகளை மனதில் வச்சு செல்லுங்க. அதே போல் ஆரோக்கியம் பற்றினா தூக்கத்தை சரியாக வைத்துக்கோங்க. நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கி காலையில் அதிகாலை எழுந்தாலே உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் சிறப்பாக இருக்குங்க. அதே போல் உடல் சோர்வு, தலைவலி வர வாய்ப்பு இருப்பதால் ஓய்வு இந்த நேரம் ரொம்ப முக்கியம். உணவில் ஒழுக்கு இருந்தாலே நல்ல உற்சாகம் கிடைக்குங்க. அதே போல் அதிகளவு தண்ணீர் குடிங்க. வெயில் காலமாக இருக்குது. முறையற்ற பார்த்திங்கன்னா நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வதை தவிர்த்துடுங்க. இரவு தூங்குவதற்கு பார்த்திங்கன்னா முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான
அதிர்ஷ்டமான எண்களாக அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நாளாக வெள்ளிக்கிழமை அமையும். நல்ல நேரம் உங்களுக்கு காலை நேரங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை சேர்ந்த நீங்கள் மகாலட்சுமிக்கு இல்லைன்னா சிவ வழிபாடு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கி மனதுக்கு நிம்மதி தருங்க. அதே போல் ரிஷபராசிகளுக்கு யாரோடு பார்த்தீங்கன்னா அதிக அளவு உங்களுக்கு சண்டை வரும்னா சிம்மம், இவருக்கு பிடிவாத அதிகம். யார் முக்கியன்னு எண்ணத்தில் கருத்து வேறுபாடு உங்களுக்கு வரும். அதே போல் விருச்சிக ராசி நண்பர்களோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை ஏற்படுங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்க. பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசுவங்களை உடனே நம்பாதீங்க. பண விஷயங்களை யாரிடமும் முழு நம்பிக்கை வைக்காம கவனமாக இருங்க. ரகசியங்களை எல்லோரிடமும் நீங்கள் பகிராதீங்க. அதே போல் உண்மையான பலம் என்னன்னா உங்களுக்கான அமைதி, பொறுமை, உழைப்பு தாங்க. இதுவே உங்களுடைய பெரிய சக்தியாக இதுவரைக்கும் இருக்குது. எதிரிகள் இருந்தாலும் நேரம் வந்தால் வெற்றியால் பதில் சொல்லக்கூடிய நபர் தாங்க நீங்கள். மேலும் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் கெட்டிக்காரராக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசினருக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சி செய்த அளவுக்கு வெற்றியும், ஆனால் நினைத்த இடத்துக்கு வர தடைகள்னும் இருந்த நிலை இனி மாறும். முயற்சிகளை மடங்காக்குங்க. வெற்றிகள் உங்களை நிச்சயம் தேடி வருங்க. உங்கள் பொன்னான நேரத்தை அடுத்தவங்களுக்காக இந்த நேரத்தில் வீணாக்காதீங்க. அடுத்தவரை பற்றி பேசாவிட்டாலும் நீங்கள் சொல்லியதாக சிலர் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவதூறு பரப்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தில் வாழ்க்கை துணையோடு உறவு சீராக மாறும். உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. வாகனங்களை கையாளும் போது எச்சரிக்கை அவசியம். புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்க. மேலும் உங்கள் தந்தையோடு உறவு பற்றினா சிறப்பாக இருக்கு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்துல நல்ல பெயரும் கிடைக்குங்க. சிலருக்கு உத்தியோக உயர்வு உண்டு. தொழில் செய்தீங்கன்னா பொன்னான காலமாக இது மாறும். தொழில் செய்பவங்க உங்கள் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய காலம் இதுங்க. ரொம்ப லாபகரமான முதலீடுகள் செய்வீங்க. தூங்க போகும் முன்னாடி எந்த விதமான யோசனையும் வேண்டாம். ஏதாவது பயணம் செய்ய நேர்ந்தால் சரியாக திட்டமிட்டு செல்வது நல்லது. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் வாய்ப்பு இருந்தால் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. சிறு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உரிய மருத்துவரை அணுகுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனையை தவிர்க்கலாம். இந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டிய காலம்னே சொல்லலாம். மேலும் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களை சிறிது முயற்சி தேவை. பெண்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கு. தாய் வழி உறவினரோடு கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. முன்னோர்கள் வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தவறாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்திடுங்க. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் இருப்பவங்களுக்கு இந்த நேரம் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் பெற போகிறீங்க. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடவுளுடைய பக்தி அதிகரிக்கும். இரண்டாவதாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் வாக்கு வன்மையால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம். அடுத்தவங்க சொல்வதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. அதே போல் மிருகசீரிசம் 1, 2 பாதங்களில் இருந்தீங்கன்னா இந்த நேரம் குடுக்கல் வாங்கலை, சொத்து வாங்குவது ஆகியவற்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி என்று தவறாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாள் பார்த்தீங்கன்னா நிறைவேறாதன்னு வருத்தப்பட்ட வேண்டுதல் நிறைவேற தவறாமல் இந்த பௌர்ணமி என்று முருகப்பெருமானுக்கு 6 முகம் கொண்ட 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மனதார பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைத்து இல்லைனா கற்கண்டு இல்லைனா 2 செவ்வாழை பழம் படைத்து மனதார பார்த்தீங்கன்னா வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். முடிந்த அளவு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிறருக்கு அன்னதானம் கொடுங்க. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம், கந்த புராணனே முருகனுடைய துதிகளை போற்றி மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று
முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலைகளில் அகல் விளக்கு 6 வைத்து நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை வழிபட்டு பிறகு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்தீங்கன்னா நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வரக்கூடிய நாளுக்கு முன்னாடியே நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த முருகப்பெருமான் தந்தருள்வாரே. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான மாற்றம் காத்திருக்கு. சூரிய மங்கள யோகமும் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருப்பதால் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் புதிய வேலை தேடுபவங்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கும். திருமண குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரை இந்த நேரம் உங்களுக்கு திருப்பு முனையாக மாறப்போகுது. குரு பகவான் இந்த ஜூன் மாதம் பேச்சியாவதற்கு முன்னாடியே மே மாதத்தில் திருமண தடைகளை நீக்க முழுமையாக உங்களுக்கு அருள்பாலிக்க போறாரு. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண முயற்சிகள் இந்த நேரம் கைகூடும். மேலும் 16ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். ஒட்டுமொத்தமாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. இந்த பதிவில் நம்ம ரிஷபராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ரிஷபராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.